இந்தா உன் கை கொடு. ஐயோ அத்தை சரின்னு வாங்கிக்கணும். இல்ல வேணாம். அவளும் அவ பார்வையும். இத பாத்துட்டு சொல்லு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. பாருண்ணே. என்னடி ஒரு மாதிரி இருக்க? டயர்டா இருக்கும்மா. நீ டயர்டாற அளவுக்கு உங்க அத்தை ரொம்ப பிரமாதமா கவனிச்சாலும் லுக்கு விடாத, எல்லா தகவலும் வந்துருச்சு. எல்லாம் கூட்டு களவாணித்தனம் பண்றீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இரு நாக கிட்ட மாட்டி விடுறேன் உன்னை. அதெல்லாம் விடுறி, நீ போன விஷயத்த சொல்லு. அத எல்லாத்தையும் அவங்களே அப்டேட் பண்ணிருப்பாங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? ஆமாமா, ஏமா அவங்க அப்படி இருக்காங்க? இருக்கிற மொத்த பாசத்தையும் ஒரே நாள்ல கொட்டிட்டாங்க. ஜெயா எப்பவுமே அப்படிதான். ஒருத்தங்க மேல பாசம் வச்சுட்டான்னு வையே, அன்பாலே அடிச்சு கொன்னுடுவாவ. பார்த்தேன், நான் நேர்ல பாத்துட்டு தானே வரேன். அப்புறம் டக்குன்னு அவங்க பாட்டுக்கு என் கைய புடிச்சு இழுத்துட்டு போய் வலையில போட்டு விட்டாங்கம்மா. அப்படியா? நல்லா இருக்குடி. ஐயோ, என்னமாச்சு? ஏன் இப்படி பதற? இந்த வலையிலே அவ போட்டு விட்டா? இது முதல்ல கழட்டி வையு. உன் பாட்டி கண்ணுல மட்டும் பட்டுச்சு, நாம 2 பேருமே தொலைஞ்சோம். ஏமா? என்னவா? ஏய், இந்த வளையல உன் அத்தைக்கு போட்டு விட்டதே உன் பாட்டி தான். ஆட போமா, நீ வேற. அத போட்டு விட்டு பல வருஷம் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம தோ இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய வந்திருக்கும். அதனால நீ கவலையே படாத, ஃப்ரீயா விடு. மண்ணம் கட்டி இந்த டிசைன் வளையல நீ எந்த கடையிலயும் வாங்கவே முடியாது. இது உன் பாட்டியோட பரம்பரை வளையல். வீட்டுக்கே நகை செய்யற ஆசாரிய கூப்பிட்டு வச்சு இங்கேயே செய்யறது. இந்த டிசைன் வளையல் கையில இருந்தா அவன் இளவரசிங்கிறது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். So what? நான் கூட இளவரசி தானே. எல்லாரும் நான் அப்படிதானே சொல்றீங்க. ஜூதி, உனக்கு இன்னும் வளையல் செய்யல. இது உன் அத்தை வளையலுங்கிறத உன் பாட்டி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா உன் கையை வெட்டிடுவாங்க. ஏமா, இத முதல்ல சொல்லாம இவ்ளோ லெங்கா கதை சொல்ற? என்னம்மா நீ? வளையல கழட்டுற. சீக்கிரம் டி. சீக்கிரம் வந்துட போறாங்க. இருமா கழட்டுறேம்மா. என்னடி? அம்மா வரல. ஐயோ, குடு, நான் கழட்டி பாக்குறேன். குடு. ஐயோ பாத்து. இருடி, கொஞ்சம் பொறுத்துக்கடி. அம்மா பாத்துமா. அம்மா இரு, வலிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இரு, கொஞ்சம் தாண்டி. வலிக்குது. ஐயோ வலிக்குது. அம்மா வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குது. அம்மா பாத்து. வரல. சரி வா, சோப் போட்டு கழட்டி விடுறேன். வா, வாடி. வலிக்குது. ஏய், சத்தம் போடாத. இரு, மெதுவா நீயே கழட்டி பாரு. என்னடி? மாட்டிக்குச்சுமா. ஐயோ வலிக்குது. எப்படி போட்டு விட்டா அப்போ? யாருக்கு தெரியும்? எனக்கு சோப் போடு. சித்ரா, இது வேற. பாத்து.
என்ன பண்ணிட்டு இருக்க கீழே? கூப்பிடுறதுக்கு பதில் கொடுக்கறாள பாரு. சொல்லுங்க பாட்டி. இது துர்கை அம்மனுக்கு பூஜை பண்ண கயிறு. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கட்டிக்க சொல்லு. சரிங்க ஆமா, பாட்டி. நீ கட்டிக்க. ஆ. இப்ப மாட்டினீங்கடி 2 பேரும். ஆட்டம் ஆடுறீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சித்ரா, பாட்டி. இன்னும் என்ன இங்கே நிக்கிறவ? அது இல்ல பாட்டி, நானு அத்தை நீங்க நாம எப்பதான் வெளியே போறோம்? எந்நேரமும் வீட்லயே தான் கிடக்கும். அதுக்கு இத நாம எப்ப வேணாலும் கையில கட்டிக்கலாம். நம்ம ஜோதி தான் எப்பவும் வெளியே போயிட்டு வருது. அது கையில தான் முதல்ல கட்டணும். தெரியுதுல்ல, போய் கட்டி விடு. நான் கட்டி விடுறத விடவும் வயசுல மூத்தவங்க நீங்க தான் கட்டி விடணும். அதுவும் இல்லாம நாங்க யார் சொன்னாலும் என்ன எதுன்னு கேள்வி கேட்கும். நீங்களே கட்டி விட்டுருங்க. உங்களை தவிர யார் பேச்சையும் அது கேட்கவும் கேட்காது. அதுவும் வாஸ்தவம் தான். குடு ஜோதி. பாட்டி, அங்க இல்ல, கீழே தான் இருக்கா. ஜோதி, சீதாலட்சுமி, நீங்கடி ஜோதி, எத்தா ஜோதி. ஐயோ, வலிக்குது வலிக்குது வலிக்குது. இழுமா. போச்சு போச்சு. பாட்டி வந்துட்டாங்க. இப்ப என்னடி பண்றது? எத்தா ஜோதி. என்ன ஆளை காணோம்? இல்லையோ? வந்துட்ட பாட்டி. போ. என்ன பண்றது? போ. என்ன பண்ணிட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்ல பாட்டி, அம்மா கூட சும்மா பேசிட்டு இருந்தேன். சரிதா, கைய காட்டு. எதுக்கு பாட்டி? கைய நீட்டுன்னா சட்டுன்னு கைய நீட்டுறதை விட்டுட்டு கேள்வி கேக்குறவ. கேள்வியெல்லாம் இல்ல பாட்டி. நீங்க ஒரு விஷயம் சொன்னா அதுல நிறைய அர்த்தம் இருக்கும்ல, அதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அது ஒண்ணு இல்ல அத்தா, துர்கை அத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு கயிறு மந்திரிச்சு கொண்டு வந்திருக்கேன். கைய காட்டு. நீ அங்கிட்டு இங்கிட்டு போற, காத்து கருப்பு அண்டாம இருக்கும்ல, அதுக்கு தான் கைய நீட்டு. ஓ ஓ, அதுக்கு ஓகே பாட்டி. கைய நீட்டு. கை கை. இந்தாங்க பாட்டி. இந்த கையில கட்டுவாக. வலது கைய நீட்டுத்தா. பாட்டி, அது வந்து அது கை கை. நான் இப்பதான் வெளியில இருந்து வந்தேன் பாட்டி. குளிச்சுட்டு கயிறு கட்டிக்கவா? ஜோதி, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எல்லாமே சாமி மாதிரி தான். நீ கைய காட்டு. ஐயோ நீ சிச்சுவேஷன் புரியாம மாட்டி விடுறீங்களே. கைய நீட்டத்தா. அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷாவது பண்ணிட்டு வந்துடுறேனே. ஒரு 5 நிமிஷம். அட சொல்லிக்கிட்டே இருக்க, கைய காட்ட மாட்டேங்கிற. எப்படி?
கைய குடுன்னா சட்டுன்னு குடுக்கறத விட்டுட்டு இம்பிட்டு கேள்வி கேக்குற. இதுக்கு போய் இவ்வளோ பெரிய கதை. போத்தா முகத்தை கழுவணும், நீ போய் கழுவு. போ சரி போ. எங்க போச்சு? எப்படி கழட்டினாங்க? ஏய் சித்ரா, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அத்தை. ஏய், ஒரு நிமிஷம் எனக்கு உயிர் போய் உயிரே வந்துருச்சு. எனக்கும் தாம்மா. எப்படி கழட்டின? ஒரு வேகத்துல எப்படியோ கழட்டிட்டேம்மா. சரி, எங்க வளையல்? வளையல அம்மா இங்கதான் எங்கேயோ வச்ச மாதிரி. எங்க போச்சு? எங்கடி? நீ அந்த பக்கம் தேடு. ஐயோ, இல்ல. கீழே இல்லம்மா. என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில அந்த விட்னஸ் கோர்ட்ல வந்து நிக்கணும், இல்லைன்னா கேஸ் நிக்காதியா. என்ன பண்றீங்க? என்ன தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல, கரண்டிய காணோம், அதத்தான் தேடிட்டு இருக்கோம். என்னது கரண்டியா? ஆமாப்பா, கரண்டி. அதுக்கு என் பிள்ளையை சேர்த்து வேலை வாங்குறியா? ஆத்தாளமாவும் செத்திங்க இன்னைக்கு. ஏன் வீட்டுல வேலை பாக்குறவங்க இல்ல, அவங்கள வச்சு தேட வேண்டியதானே? ஐயோ அப்பப்பா, ரிலாக்ஸ். அம்மாவை திட்டாதீங்க. நான் தான் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஜோதி, நீ போடா, இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத. அம்மா இங்கதான் இருக்கும், கொண்டு பிடிச்சு வச்சிரு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மா பாத்து. ஏய், பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா, எதை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கரண்டி எங்க? ஒரு ரியாக்ஷனை பார்த்தா கரண்டி தேடுற மாதிரி தெரியலையே, ஏதோ வளையல் தேடுற மாதிரி இருக்கு. அது வந்துங்க, அது ஒண்ணு இல்லைங்க. சாப்பாட்டுல முடி இருந்ததை பார்த்துருக்கேன், ஆனா முதல்ல இப்பதான் வளையல் இருந்து பார்க்கிறேன். மவளே, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இது உன் வளையல் தானே? இதை தானே தேடிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, இதத்தான் தேடிட்டு இருந்தேன். சமைக்கிறப்போ தெரியாம விழுந்துருச்சுங்க. வளையல் விழுகிறது கூட தெரியாமலா சமைப்பேன்? அது தெரியாம தானுங்க. நீங்க சாப்பிடுங்க, வேற ஏதாவது சாப்பாடு போடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கடை லூசு பயலே, நல்ல சான்ஸ் மிஸ் பண்றானே. இந்த ஆள் வெளியே தான் புத்திசாலித்தனமா நடந்துப்பா, வீட்டுல வடி கட்டின முட்டாள்.
ஆளும் மூஞ்சியும். சித்ரா, இதோ வந்துட்டேன் அத்தை. மாமாவுக்கு பரிமாறு, நான் இது வந்துடுறேன். சரி. மாமா சாப்பாடு. இருமா இருமா இருமா, உன் புருஷனுக்கு கொட்டுற மாதிரிலாம் கொட்டாத. சரிங்க மாமா. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேணாம், போ. கழட்டி தான் வீசினேன். இப்போ அம்மா வளையல கழட்டம்ப கூட்டுலயே புதைச்சு வைப்ப. என்னாச்சுமா? பதட்டத்துல எங்க வீசினே தெரியல. கூட்டுல வச்சிருந்த. கூட்டு நினைச்சு உங்க அப்பா வளையல கடிச்சிருப்பாரு. நல்ல வேலை. இந்த பத்திரமா எடுத்து வை. சரியா போச்சு. பத்திரமா இருக்கும். மக்கு எட்ரி அத. ஏம்மா? பத்திரமா வைக்க சொன்னா அங்கேயே வைப்ப. முதல்ல எடு. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, நானே பத்திரமா வைக்கிறேன். அவங்க போட்டு விட்ட வளையல இங்கேதான் வைக்கிறீங்களா? கீழே தப்பிச்சிட்டீங்க. உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க பாரு, ஆரஞ்சு புடவைக்கு கீழே வச்சிருக்கேன். பத்திரமா பாத்துக்க. என்ன அத்தை, மாமா உங்களை கீழே கூப்பிடுறாரு. ஜோதி, நேத்து நீ ஒரு கிரீம் போட்டிருந்தல, அது நல்லா இருந்துச்சு. சோ ஆன்லைன்ல புக் பண்ணலாம்னு உன்கிட்ட கேட்க வந்தேன். அதை கொஞ்சம் காட்டுறியா? அதான் அன்னைக்கு போட்டிருக்கு. சரி, நான் காட்டுறேன். அண்ணி, அது இல்ல, இன்னொன்னு சொன்னியே. சரி இருங்க. என் போன்ல செக் பண்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பூவேந்திரன் 10,000. அம்மா, அது அட்வான்ஸா ஒரு 1800 ரூபாய் வாங்கிருக்கு. அது கழிச்சிட்டு கொடுமா. அது அவன் மவளுக்கு உடம்பு முடியலன்னு வாங்குனதுடி. ஏங்க, இவள சம்பள விவகாரத்தெல்லாம் தலையிட வேணாம்னு சொல்லுங்க. ஆமா, சரிமா. என்ன சரிமா? பூவேந்திர அண்ணன் கை மாத்தா என்கிட்ட 200 ரூபாய் வாங்குச்சு. திருப்பி கூட தரல தெரியுமா? இப்படி எல்லாம் முன்ன பின்ன பணம் தர முடியாது. சம்பளத்தை அந்தந்த நாள்ல கரெக்டா வாங்கிக்க சொல்லுங்கப்பா. சரிடா. எனக்கும் சரின்னு சொல்லிட்டு ஜெயலட்சுமிக்கும் சரின்னு சொல்றீங்க. ரெண்டு கண்ணுல எந்த கண்ணை குத்த முடியும்? விடுறா. ஆமா, அக்காவும் அம்மாவும் ரெண்டு கண்ணுனா அப்ப நானும் அண்ணாவும் என்னவா? நீ மூக்கு, உங்க அண்ணன் காது. போதுமா? அந்த மனுஷன் ஒரு பேச்சுக்கு சொல்றாப்ல, அத போய் பெருசா எடுத்துக்கிற. ஏ ஜெயலட்சுமி, ஓவரா பேசாத. ஏய் மொசக்குட்டி, என்னாச்சு போனுக்கு? குடு. போனும் உடைஞ்சிருக்கு, டிஸ்பிளேவும் போயிருக்கு. வேற யாரு? எல்லாம் உன் புள்ள உடைச்சதுதான். கார்த்தியா? ஏன் உடைச்சா? மேடம் அந்த ஜோதி கூட செல்ஃபி எடுத்தாங்க. அது கொண்டு போய் அண்ணன் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதான் போன் தெரிச்சிருச்சு. அப்பா, அண்ணன் போட்டோக்காக போனை உடைச்சிடுச்சு. போனோட விட்டானேன்னு சந்தோஷப்படு. அந்த புள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு அவ மண்டையை உடைக்காம போனானே, அது வரைக்கும் நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அக்கா கெட்டவங்க எல்லாம் இல்லப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா.
ஏ அக்கா இல்லடி மதனி. ஜெயா நான் கூப்பிடுற முறைய தானே சொன்னேன். உறவே இல்லைன்னு ஆயிடுச்சாமா. இதுல முறை என்ன வேண்டி கிடக்கு? அம்மா என்னடா சம்பளம்மா. சரி சரி தரேன். 5 நோட்டு 10,000 ரூபாய். 5 நோட்டு நினைக்காதடா. நான் போன் பண்ணி அம்சா கிட்ட கேப்பேன். முழுசா போய் சேர்ந்தனும், புரியுதா? இந்தா. என்னம்மா ஏமாத்தறனா? டேய் கிளம்பு. நான் கல்யாணமாயி 2 வருஷத்துல 1000 சண்டை போட்டுட்டேன். 3 புள்ள பெத்தும் இன்னும் இவங்க எப்படி லவ் பண்றாங்க? ஏய் ஆமா கொன்றுவேன். ம் 200 ரூபாய் தானே, சாயங்காலமா வாங்கிக்க. போ போ. சரிம்மா. மா டக்குன்னு 6 2000 நோட்டும், 3 500 நோட்டும், 15 100 நோட்டு மட்டும் கொடுங்கம்மா. என்னம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? சரி பை கொடுங்க, நானே எடுத்துக்கிறேன். துரோகி, நீ இம்புட்டு நாள் கைமாத்த வாங்கின காசெல்லாம் கழிச்சா மொத்தமே 4000 வருது. இந்தா. பா. ஜெயா உள்ள பாவம்மா, கொடுத்து விடு. அடுத்த மாசம் பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் கொடுத்துருவா. டேய் கரெக்டா கொடுத்துடணும் என்ன? சரிப்பா சரிப்பா. சம்பளப்பட்டு வாடாவா இல்ல லவ் எபிசோடானே தெரியல. ஒருத்தர் குடும்பாரா, ஒருத்தர் குடுக்காதேம்பாங்களாம். அப்பப்பா டார்ச்சர் தாங்க முடியல. இங்க பாரு பாப்பா, இங்க என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நினைச்சியா? நீ யாரு? யாரு? அந்த வீட்டுக்காரங்க மாதிரி நடிச்சு பேசலாம் தெரியாது பாப்பா. நீ இளவரசி ராணி எப்படி வேணா வச்சுக்கோ. எனக்கு சம்பளம் வேணும் இல்ல பாப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கால்ல விழுந்து கெஞ்சினாலும் சத்தியமா கிடைக்காது. இதுல கால்ல வேற விழுந்து கெஞ்சணுமா? என் விதியை பாரு. டாய் என்னம்மா? இந்த மாசம் பிடிக்கல, அடுத்த மாசம் பிடிச்சிருந்தேன் தருவேன். இந்தா. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலையும் முறைச்சா வேற மாதிரி ஆயிப்படும். போடா. ஏமா அவன சொன்னீங்க. சரி சரி. சோப்னா, இதுல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. கருப்பசாமிக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு. அப்புறம் அந்த பூவாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு. சரிம்மா. வாங்கி எடுத்துட்டு போய் பீரோல வைடே. புடி புடி டே போ. ஜெயா என்னங்க? கையை எப்படி காட்டு. அட வலது கையை காட்டு. ஏன் கையை பிடிச்சி ஜோசியம் பார்க்க போறீங்களா? அது இல்லம்மா, பரம்பரை வளையல் உன் அம்மா ஞாபகமா எப்பவுமே நீ போட்டிருப்பிய.